தலைப்புச் செய்திகள். தேர்தல் குறித்த பொதுமக்களின் புகார்களுக்கு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் உமாநாத் உத்தரவு. சீரான குடிநீர் விநியோகம் செய்யாத நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் மறியல். கோவை பொள்ளாச்சி சாலையில் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு. வீட்டின் முன்பாக நிறுத்தப்பட்டிருந்த 3 கார்களுக்கு நள்ளிரவில் தீ வைப்பு. கோவை சொக்கம்புதூரில் பரபரப்பு. தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தேர்தல் குறித்த புகார்களுக்கு அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் உமாநாத் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டுள்ளார். நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல் நெறிமுறைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் உமாநாத் தலைமையில் நடைபெற்றது. ஆட்சியரக வளாகத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் மற்றும் அனைத்து ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகள் கலந்து கொண்டனர். முன்னதாக இதில் பேசிய ஆட்சியர் உமாநாத் அனைத்து தொகுதிகளிலும் தேர்தல் தொடர்பான பொதுமக்களின் புகார்களுக்கு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். வேட்பாளர்களின் நடவடிக்கைகள் கண்காணிக்கப்பட வேண்டும் எனவும் முறைகேடுகள் இன்றி தேர்தல் அமைதியாக நடைபெற அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார். குடிநீர் தட்டுப்பாட்டை சீராக்க வலியுறுத்தி கோவை பொள்ளாச்சி தேசிய நெடுஞ்சாலையில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கோவை குறிச்சி நகராட்சிக்கு உட்பட்ட சுந்தராபுரம் குறிச்சி பிரிவு பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் கடந்த சில வாரங்களாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாமல் இருந்துள்ளது. இதனை குறித்து நகராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் இன்று 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கோவை பொள்ளாச்சி தேசிய நெடுஞ்சாலை குறிச்சி பிரிவு பகுதியில் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். 15 நாட்களுக்கு ஒருமுறை குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதாகவும் அதிலும் சிறு சிறு புழுக்களுடன் சுகாதாரமற்ற முறையிலேயே குழாய்களில் குடிநீர் வருவதாகவும் அப்போது அவர்கள் குற்றம் சாட்டினர். தொடர்ந்து தகவல் அறிந்த காவல்துறையினர் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் விரைந்து வந்து பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதன் பேரில் மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. இதனால் அப்பகுதியில் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கோவை சொக்கம்புதூர் பகுதியில் வீட்டின் முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 3 கார்கள் நள்ளிரவில் தீ வைத்து எரிக்கப்பட்டது. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை சொக்கம்புதூர் கிருஷ்ணா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சுப்பிரமணி. காந்திபுரம் பகுதியில் நகை அடகு கடை நடத்தி வரும் இவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கேரளாவைச் சேர்ந்த கார் வியாபாரியிடம் 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து கார் ஒன்றை வாங்கியிருந்தார். அதற்கான உரிம புத்தகத்தை வியாபாரி கொடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்ததால் இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இந்த நிலையில் நேற்றிரவு சுப்பிரமணி தனது காரை வீட்டின் முன்பாக நிறுத்தியுள்ளார். நள்ளிரவு சுமார் 1 மணி அளவில் அவரது கார் மர்மமான முறையில் தீப்பிடித்து எரிந்துள்ளது. மளமளவென பற்றி எரிந்த தீயானது அருகில் இருந்த 2 கார்கள் மீதும் பரவியதால் மொத்தம் 3 கார்களும் தீக்கிரையாயின. இதையடுத்து அவர்கள் அளித்த தகவலின் பேரில் விரைந்து வந்த தீயணைப்பு அதிகாரிகள் சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். தொடர்ந்து சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் கார் வியாபாரியை தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த சம்பவம் கோவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவையில் உள்ள தனியார் கல்லூரி சார்பில் மோட்டோ எக்ஸ்போ 2011 எனும் 3 நாள் வாகன கண்காட்சி இன்று துவங்கியது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவையில் உள்ள நேரு கல்வி குழுமம் சார்பில் மோட்டோ எக்ஸ்போ 2011 எனும் வாகன கண்காட்சி கோவை வஉசி மைதானத்தில் துவங்கியது. இன்று முதல் நாளை மறுதினம் வரை நடைபெறும் இக்கண்காட்சியில் பழங்கால கார்கள், வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கார்கள் மற்றும் நவீன கார்கள் என 20க்கும் மேற்பட்ட கார்கள் இடம்பெற்றிருந்தன. மேலும் பிரபல நிறுவனங்களின் மோட்டார் சைக்கிள்கள், விமானங்கள் ஆகியவையும் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தன. இக்கண்காட்சியில் ஏராளமான மாணவ மாணவியர் மற்றும் பொதுமக்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். All the vehicles here, everything is nice. It's very attractive. கோவை ராம்நகர் எஸ்பிடி மருத்துவமனை சார்பில் உலக சிறுநீரக நோய் தினத்தை முன்னிட்டு பல்வேறு தொடர் மருத்துவ நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளதாக அதன் தலைவரும் முதன்மை சிறுநீரகவியல் மருத்துவ நிபுணருமான டாக்டர் SP தியாகராஜன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கோவையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் வருகிற மார்ச் 10ஆம் தேதி உலக சிறுநீரக நோய் தினம் அனுசரிக்கப்பட உள்ளதாகவும் இதனையொட்டி தங்களது மருத்துவமனையில் இலவச சிறுநீரக நோய் கண்டறியும் முகாம் நடைபெற உள்ளதாகவும் கூறினார். மேலும் மார்ச் 9 மற்றும் 10 ஆகிய தேதிகளில் பந்தய சாலை, வஉசி பூங்கா மைதானம் ஆகிய பகுதிகளில் பொதுமக்களுக்கான சிறுநீரக நோய் குறித்த விழிப்புணர்வு அரங்குகள் அமைக்கப்பட்டு சிறுநீரக நோய், சர்க்கரை நோய் ஆகிய பரிசோதனைகள் செய்து தரப்படும் என்று கூறிய டாக்டர் தியாகராஜன் இந்தியாவில் சுமார் 1 லட்சம் பேர் இந்நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆனால் 2000 பேர் மட்டுமே அதற்கான சிகிச்சை பெற்று வருவதாகவும் குறிப்பிட்டார்.